ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தெங்காசி வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க 30 சைஸ் லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. மேலும் இந்த சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுகள் பாருங்கள். லென்த் வந்து 13 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 14.5, ஸ்லீவோட லென்த் வந்து 5 இன்ச்சு, ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள் 9 இன்ச்சு, அப்பர் செஸ்ட் 30.5, மிடில் செஸ்ட் 31.5, இடுப்பு வந்து 25.5, டாட் வந்து 10 ஷோல்டரில் இருந்து, அந்த ஷோல்டர் அந்த மெயின் டாட்லேருந்து பட்டியோட ஜாயிண்ட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 7.5. இந்த அளவுக்கு வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, இது வந்து மெயின் கிளாத்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து நேர் பண்ணுறதுக்காக கீழ்ப்பக்கம் ஒரு லைன் போட்டுருங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். மடிச்சு தைக்க தேவையான துணி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. க்ளோஸோட லென்த்து பாருங்கள், நமக்கு 13 இன்ச்சு. இந்த 13 மார்க் பண்ணுங்கள். அதிலேருந்து தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. லென்த்து வந்து 13. இப்போ பாருங்கள், 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. நமக்கு ஷோல்டர் பாருங்கள், ஷோல்டர் வந்து 14. அதில் பாதி பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. இது வந்து சின்ன அளவுனால நம்ம 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள் 5.5 இன்ச்சு இருக்குது. கழுத்து அகலம் பாருங்கள் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டர் வந்து நமக்கு 3 இன்ச்சு இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், நமக்கு பேக் நெக் இறக்கம் வந்து 7.5 இன்ச்சு. இந்த ரெடி அளவுலேருந்து கரெக்டாக 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதிலேருந்து 4 இன்ச்சு தையலுக்காக மேல் பக்கம் மார்க் பண்ணிடுங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ண மத்தியில் அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மேலே பார்க்குறங்க 2.5 இன்ச்சு வச்சுருப்போம். இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 30. இதை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு 5 ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இது வந்து 30.5 சரிங்களா. அந்த 5 ஒரு பாயிண்ட்டை அப்படியே வச்சு கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம மார்பு சுற்றுலா கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அப்பர் செஸ்ட் வந்து 30.5 ப்ளஸ் 4 போட்டுக்கோங்க. 34.5 கிடைக்கும் நமக்கு. டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 8.5 ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த 8.5 ஒரு பாயிண்ட்டை அப்படி வச்சுருங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 8.5 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 மார்க்கையும் பாருங்கள், ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஷோல்டர் அகலம் பாருங்கள், நம்ம 5.5 இன்ச்சு வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் இருக்கிறது 2 பாருங்கள், 2 நடு சென்டரில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கவர் எடுத்து வளைய ட்ரா பண்ணி விட்டுருங்க. நமக்கு ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 14.5. அதில் பாதி 7.25 வரலாம் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நமக்கு கரெக்டாக 7.25 வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், டாட் மார்க் பண்ணுறதுக்கு சைட்லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. 2 சென்டர் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 7.25 இருக்குது. அதில் பாதி பார்த்திங்கன்னா நமக்கு 4க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு பாயிண்ட்டு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சில் மேல் பக்கம் மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு சரிங்களா. இப்போ நம்ம பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு தான், நம்ம ரவுண்டு வரைஞ்சி விட்டுடலாம். பாருங்கள், பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் சைடு கட் பண்ணும்போது ஒரு 6 இன்ச்சு மேல் பக்கமாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் ரவுண்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பேக் நெக் இறக்கத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ட்ரெஸ்ஸாக மார்க் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணது பாருங்கள், பேக் சைடு கட் பண்ணுறது அப்படியே பீஸை திருப்பி வச்சுருங்க சரிங்களா. பாருங்கள், ஓப்பன் சைடு அந்த பக்கம் தான் இருக்குது. இது இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணிடுங்க.
இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு அரேஞ்ச் இருந்தால் போதும். அரேஞ்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்ருங்க. ஸ்லீவோட லென்த்து பாருங்கள், நமக்கு 5 இன்ச்சு, கரெக்டாக 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அரைஞ்சி தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இப்போ 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள், நமக்கு 9 இன்ச்சு, அதில் பாதி பாருங்கள் 4.5 வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஆம்கோல் பாருங்கள் நமக்கு 14.5, அதில் பாதி பாருங்கள் 7.25. ஃபஸ்ட்டு 7.25 ஒரு மார்க் பண்ணிடுங்க. லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்கள் 6.25 வச்சு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் 14.5 பாதி 7.25, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு 6.25. சரிங்களா? 6.25 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. அந்த 6.25 பாதி பாருங்கள் 3 ஒரு புள்ளி, அந்த 3 ஒரு புள்ளி தான் நமக்கு ஆம்கோல் இறக்கும். சரிங்களா? 3 ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு அதிலிருந்து இந்த வளைவுக்கு வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டும் வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்கோல் வந்து 14.5, இது கரெக்டாக 14.5 தான் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 14.5 கிடச்சிருச்சு. 7.25. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுடலாம். 1.5 இன்ச்சு தையலுக்காக அந்த அளவுக்கு அப்படியே கேப் போட்டுடலாம். சரிங்களா? ஸ்கேல் அளவுக்கு. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. ஆம்கோல் சைடு ஒரு சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. சென்டர்லேயே ஒரு சிஸ்டர் மார்க் போட்டுடலாம். இப்போ ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. இதான் வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? இப்போ ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடோட ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு 1 இன்ச்சில் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான அளவில் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. இப்போ ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு ஒரு 1/4 இன்ச்சிட்ட கம்மியாக இருக்குது. பாருங்கள், அடுத்த ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. பாருங்கள், இந்த இடத்துல சிஸ்டம் மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் ஆம்கோல் ரவுண்டை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம பேக் சைடும் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணது பாருங்கள், ஓப்பன் சைடை வந்து நம்ம பக்கம் வச்சுக்கோங்க, ஃபோல்டிங் வந்து அந்த பக்கம் இருக்கட்டும். இது வந்து நேர் கட்டிங் தான், அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் அப்படி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டு கரெக்டாக பேக் பீஸ் அது மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து அகலம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இதில் மார்க் பண்ணணும். கழுத்து அகலம் மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ப்ளவுஸோட லென்த்தை ஃப்ரண்டில் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேக் பீஸ் எடுத்துடலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம 6 இன்ச்சு விட்டுருப்போம், அதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு விட்டுருப்போம் எம்மிங்காக, அதிலே மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு விட்டுருக்குறோம், அதை 1.5 இன்ச்சு கேப்லேயே மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் பாருங்கள், நமக்கு
ரெடி அளவில் இருந்து ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இது வந்து 30 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு, அதனால் இந்த அளவுக்கு வச்சா போதும். ஃப்ரண்ட் நெக் இறக்கம் பாருங்கள், நமக்கு 6 இன்ச்சு ரெடி அளவில் இருந்து கரெக்டாக 6 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து 4 இன்ச்சு மேல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து வளைவு தான், ரவுண்டு தான், அதனால் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், கீழ் பக்கம் கிராஸ் பாருங்கள், நமக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. சைடில் பாருங்கள் ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். கழுத்து அகலம் பாருங்கள், நம்ம 2 இன்ச்சு வச்சோம், அதே மாதிரி இந்த பக்கம் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. 30 இன்ச்சு அப்பர் செஸ்ட்னால நமக்கு டாட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வச்சா போதும். அதே மாதிரி அந்த பக்கமும் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கமும் வளைவு ட்ரா பண்ணி விட்டுருலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க, சைடில் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க, சென்டரில் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. சரிங்களா? இந்த சென்டரை மடிச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக சென்டரை மடிச்சுங்க. விரலை வச்சு நல்லா நீ விட்டுருங்க. இந்த சென்டர் அளவு தான் மெயின் டாட்டு நமக்கு. சரிங்களா? அதே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. அந்த மடிப்பிலே மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் டாட்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டுருங்க. அடுத்து பாருங்கள், நம்ம குட்டிப்படி டாட் மார்க் பண்ணிவிட்டுலாம். அடுத்து நம்ம ஆம்கோல் டாட்டும் மார்க் பண்ணிவிட்டுலாம். இந்த டாட்டோட லென்த்து பாருங்கள் 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இதோட டாட்டு வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இந்த 2 டாட்டுக்கும் நடுவு சென்டரில் குட்டிப்படி டாட்டு வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு கவர் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கேலை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. வளைவு வரைஞ்சிட்டு கரெக்டாக அந்த வளைவுகளை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரெண்டு கவுத்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி கட் பண்ணது பாருங்கள், பேக் பீஸ் மேலே கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கு கேப்பில் இருக்கும் பாருங்கள், சைடில் 2.5 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த கிராஸ் எவ்வளோ இருக்கணும் பாருங்கள், 2.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக இந்த பக்கம் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 இன்ச்சு வச்சோம், இங்கே 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். 2.5 இன்ச்சு இருக்குது. இதை 2 மைனஸ் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு அந்த பக்கம் வைங்க. 9 இன்ச்சு இருக்குது லென்த்து. அந்த 9 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 3 இன்ச்சு இருக்குது. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மார்க்குக்கும் வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். வளைவு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கிறேன். கீழ்ப்பக்கம் மடிச்சு தைக்கிறது ஒரு சில மார்க் போட்டுருங்க. அடுத்து சென்டரில் ஒரு சில மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி சைட்லேயும் ஒரு சில மார்க் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து நான் எடுத்துகிட்டு 3ஆவது மார்க் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல முடியுது. அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்ருங்க. பாருங்கள், உள்பக்கமாக மடித்தாச்சு. கரெக்டாக பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரெண்டு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக ஃப்ரெண்டுலேருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கம். இப்போ கரெக்டாக மார்க்கில் கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக லேஸ் மாதிரி வச்சு மாடல் இருக்குது. அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 சைஸ் ப்ளவுஸ் ஒன்று உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தையல் கற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.